அப்புறமாலாம் வராது. அது அப்புறம் வரும். வேற கொண்டு மூட்டு வேகட்டு. தண்ணிக்கெல்லாம் போகிறது எடுத்துன்னு வந்து இன்னும் தண்ணி அங்கே கொஞ்சம் அஞ்சு தான் ஊற்றிட்டு ஒரு நடை எடுத்து. இப்போ நீ குடிக்கிறதே இல்லை ராசா, குடியாண்ணா. யாரு நானா? வீடி குடிச்சிரு. மாடான மாடை கட்டுக்குள்ள கொஞ்சம் வேணாம் சாரி. மூட்டுடா. சரி பேரை நல்லா பார்ப்பானா? பேரை நல்லா பார்க்க மாட்டானா? புண்ணியம் வந்துட்டேன். ஒரு ஸ்பூன் இருந்தால் கொடுறானே கொடுக்கவே இல்லை. போட்டு அன்னைக்கு அது சுடும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. அது வீட்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் அது நல்லா அந்த மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து காட்டுக்குள்ள இருக்குது உள்ள இவங்க பொண்டாட்டி சுட்டதை நான் பார்த்தேன் வீடியோவில். அது சூரியல ஊத்துது உள்ள. அப்ப கூட அது சிரிச்சுக்கிட்டே உள்ள சுட்டுச்சு. அப்புறம் தான் பார்த்தேன். சுட்டு எடுத்துக்காது. நான் வீட்டில் மெஸ் வச்சிருக்கும் போது 150 சப்பாத்தி போடுவேன். 150 சப்பாத்தி நானே மாவு செஞ்சு நானே ஊற்றி சப்பாத்தி எப்படி மொறுமொறுன்னு வந்துச்சா? தோசை கண்டில் இழுத்து விட்டுருவேன். மொறுமொறுனா வந்துச்சு. என்ன பீலா விடுற? மொறுமொறுனா வந்துருக்குது, புசு புசுன்னு வந்துருக்குது. அடுப்புக்கிட்ட வராது போன். போதுமா? போதுமா? அந்த மடுப்புலையாது நீ பிடிச்சிருக்கிற மடுப்புலையே. என்னமா அது? அவனுக்கு வேது பிடிக்கும். சப்பாத்தி போட்டு தரேன் உனக்கு. சப்பாத்தி எனக்கு சாப்பாடே போதுமா? ஏன் சப்பாத்தி வேண்டாம். ஐயோ அந்த அந்த சோறு மதியானம் உடைச்சது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, எதனாலும் சாப்பிட்டுக்குவேன். இவனுக்கு வேது பிடிக்கும். பண்ணு பண்ணு பண்ணு. சப்பாத்தி வேண்டாம். சப்பாத்தி வேண்டாம். சப்பாத்தி முத்து இன்னும் சப்பாத்தி வேணுமா? நீ ஒன்றும் கம்முன்னு வேண்டாம். ராசனுக்கு போடுறதா பரவாயில்ல. அது இருக்கிற சோத்தா வச்சுன்னு இல்லை அரிசி வச்சு கொடுக்குறதா? யா சரி ராசன் சோறு கொஞ்சிட்டு ஒரு டம்ளர் வடிக்கிட்டா சாப்பாடு பத்துமான்னு பாருங்க. இல்லை இல்லை சாப்பாடு வடிச்சுக்கலாம். இது குழம்பு இருக்குது, சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் அந்த கத்திரிக்காய் குழம்பு இருக்குது. குழம்பு போதுமானுங்க? போதும். இதுக்கு மேலே என்னது ராத்திரியில் அதை எதையும் பண்ணிட்டு இன்னும் போய் பண்ணுறாங்க. இருக்கிற சாப்பாட்டு கம்முன்னு படுக்க வேண்டியதான். வேணா சாப்பாடு வேணாம் திருப்பி கொஞ்சமா சாப்பாடு வச்சா கூட காலையில் நேரமாக எதுவும் பண்ணிக்கலாம்ல. காலையில் இது ரவா அது ரவையா? பீன்ஸ் போட்டு கிச்சடி தெரியல? ஆமாம் ஆமாம் அதை வாங்கிட்டு வந்துடல. ஓ கிச்சடியா? கிச்சடியா? ரவா கிச்சடி. ரவா கிச்சடி. சரி ரைட். அதுதான் அந்த ரவா வாங்கிட்டு நல்லா இருக்கும் அது. சரிம்மா சரி ரைட். என் பிள்ளைங்கலாம் சக்கரை கூட கேட்காது என் பேரெல்லாம். ரைட் ரைட். எதையாவது வச்சு அப்படியே நறுக்கிட்டியா? நறுக்கிட்டியா? அதை சுற்றிட்டு வாயா, அதை கழட்டி போட்டு இதை சுற்றிட்டு வா பார்க்கலாம். நீ துணி கட்டுற கூட உனக்கு 2 கவுனம் வாங்கிட்டு வந்து மாட்டி விட்றேன். இது இதை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு என் மகனால் வந்து இதை மாட்டி அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நல்லா இருக்கும். இது அங்கிட்டு தெரியுது, இங்கிட்டு தெரியுது, அங்கிட்டு தொங்குது. அது நல்லா இருக்கும். சின்ன சைஸு நல்லா இருக்கும். உனக்கு என்னது எல் சைஸ் வாங்கிட்டு வரணும் உனக்கு. இதை போட்டு இழுத்துக்கிட்டு தத்தக்கா புத்துக்கான்னு. குழம்பு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 குழம்பு இருக்கு. என்ன 2 குழம்பு? அது என்ன எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போமா, அப்புறம் அந்த சாம்பார். சாப்பாடு 10 என்ன வேணால் ஒரு டம்ளர் மட்டும் வைங்க. இல்லை சாம்பார் இருக்கான்னு பார்த்தா பானையில். ஐயோ நல்லா இருக்கான்னு சொல்லி என்னத்த நல்லா இருக்குது? அதெல்லாம் நல்லா இருக்கும். நான் இப்போ திறந்து பார்த்தேன், கும்கும்னு மணந்தது. மனமாத்தாது எதுக்கும் போய் பாரு. அதில் ஒரு சோம்பேறித்தனமா பாரு. என்ன குப்பனக்கானா? என்ன குப்பை பின்னாடி பின்னாடி கொண்டிருப்போம். அப்படி சத்தம் இல்லாமல் கொண்டிருப்போம். இந்த ஆயா விரட்டி விட்டுருச்சு. ஏன் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு வேணும் ஒரு டம்ளர் வடிச்சிருமா? ராத்திரிக்கு அதே போதும், காலையில் ஏதாவது பண்ணிக்கலாம். ஒரு இன்னொரு குண்டா இருக்குல்ல, இதை விட சின்னது டீ போட்டுமே, அதில் 1 டம்ளர் அரிசி மட்டும் போட்டு கொண்டு வா. ஒரே 1 டம்ளர் அரிசி போட்டு கொண்டு வா. இப்போ வாங்கிட்டு வந்த பாரு, அந்த அரிசியில் 1 டம்ளர். இப்போ புதுசு காலையில் வாங்கிட்டு வந்தோம்ல அரிசி. நோ
காலையில் வாங்கிட்டு வந்தோம்ல அரிசி அதை செஞ்சு பார்க்கலாம். அது ஒரு டம்ளர் இந்த வேறு அந்த டீ குடிக்கிறோம்ல அதில் 2 டம்ளர் போட்டு அந்த குண்டானில் கொண்டு வா, சின்ன குண்டானில் 2 டம்ளர் போடு. போதும் வடிச்சு பார்ப்போம். போதுமா? ஏன்னா அந்த அதுதான் அந்த இதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்படியா? 4 நாள் வளர்க்கல. அதுக்கு மேலே வேற போத்திக்கிற. இது குளிர் தாங்கும் ஆயா. அதுக்கு மேல அப்புறம் இந்த தலையில வேற போட்டுக்கோ பாரு. தலையில வேற போட்டுக்கோ. நான் அதை பார்த்து பார்த்து சிரிப்பேன். தலையில வேற போட்டுக்கோல, அதை வேற நான் பாத்துக்குவேன். இந்த எஸ்டேட்ல டீ எல்லாம் எடுப்பாங்க பாரு, உனக்கு நான் தலையில கட்டுறதுக்கு சின்ன சின்னதா நான் தச்சு கொண்டு வரேன். உடம்பு பூரா தொங்க விட்டுக்கிட்டு நீயே தத்த கப்பத்துக்கான நடக்கிற. விழுந்தேன்னா உன்னை யாரு பாப்பா? உன்னைய எல்லாம் ஆம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கிற. ஒரு பொண்ணுங்கன்னு இருந்துச்சுன்னா கூட நானே புடுங்கல்ல இருக்கிறேன். நானே அங்க புடுங்கல்ல மாட்டிக்கிட்டு அல்லாடிட்டு கிடக்குறேன். என் பேரனுங்க ஐயோ ஏங்கி போயிடுவானுங்க. நான் இல்லைன்னா ஏங்கிடுவானுங்கயா பேர பசங்க. அம்மாடி எனக்கு பெரியவனா உயிர், சின்னவன் பிடிக்கும் ரொம்ப. சின்னவனை ஏன் பிடிக்குனாக்கும் அவன் ரொம்ப ஆள் மோசமாக இருந்துட்டு தான் தேறி வர்றான். ரொம்ப பெரியவனை தான் பிடிக்கும் எனக்கு. அழுகுமா? யாரு நேற்று போட்டுருந்தே? நீ ஒன்னவனே வச்சுப்படி தேடுறதான் வேலை உனக்கு. கலோனியா சுத்தமா தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இருக்கட்டும். ஆனா குப்பனுக்கு காது நல்லா கேக்குதுல்ல, ரொம்ப ஷார்ப்பா காது நல்லா கேக்குது. அவனுக்கு நல்லா கேக்குது. இது அதெல்லாம் டம்மி. எதனால காது மந்தம்? காதெல்லாம் நல்லா தண்ணி வார்த்தை காது சின்னதுல இருந்து. அதாவது பிறந்ததுல இருந்தே டாக்டர்கிட்ட ஒரு டைம் போய் ஒரு டைம் ஆகுது வந்து காது கிளீன் பண்ணணும், அப்பதான் கேட்கும். அது காது வரி வந்ததே தான். அதேதான் காது சங்கட. நம்மெல்லாம் காது போய் நானெல்லாம் முதல்ல அங்க சத்தமான இங்க காது கட்டுக்குவேன். இப்பதான் மத்த எத்தனை பேராயா? என்னடியா நாங்க எத்தனை 10 ஆள். என்ன சரியே 10 ஆள். எங்க அம்மா 10. எல்லாரும் இருக்காங்களா? எல்லாம் இங்க ஊருக்கு போயிட்டாங்க. கடைசி முடிவுல நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். தம்பியும் செத்து போனான். இப்ப யார் தான் இருக்கிறது? இப்ப யார் தான் இருக்கிறது? சிதாய் வசங்க அவங்க தான் இருக்கிறாங்க. அதுல வந்து தங்கச்சி வகுத்துல ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு வகுத்துல ஒரு பொண்ணு 2 ஆணுக்கு. பார்க்க வருவாங்களா? வருது தங்கச்சி போல வருது. அதுதான் கூட்டிட்டு போயாரு என்னது கொல்லிமலைக்கு. கொல்லிமலைக்கு வர சொல்றா. கூட்டிட்டு போயாரு அழாம வர சொல்லி பாத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்லையா? அது ஒன்னாட்டாங்க. அங்க போய் இதை செய்ய அதை செய்ய. நான் போற கொல்லிமலைக்கு நல்லா தான் இருக்கும். நான் போயிருக்கேன் கொல்லிமலை. எல்லக்கரையில் இருக்குது. இல்லை எல்லக்கரையில் இருந்தது நம்ம தங்கச்சி. அந்த பிள்ளை கட்டி கொடுத்தது அங்கே சித்தூரனை கட்டி கொடுத்தது. என்ன சுத்தமாக பிள்ளையவே காணா? ஆறு குப்பனா இதோ அங்கே உட்காந்துருக்கா. பின்னால் இரும்புது வேறு. இங்க வந்து கோரணா யானை இருட்டுக்குள்ள கொண்டுக்கிறவா. பீடி நாருது சுட்டு நார். ஏன் உன் பெரிய மாவன் இப்ப இழுத்தது நார்ல உனக்கு வாசம் அடிச்சிச்ச மணக்குதா? காத்து அப்படி கொண்டு போயிருக்கு. காத்து வந்தாரு அங்க இருந்து வந்தாரு. இவ்வளவு நீட்டு பீடி இழுத்தாரு. அந்த வேகத்துல அந்த வேகத்துல அந்த அடங்கி 2 எலும்பு தான் இருக்கு உடம்புல. நான்லாம் கிட்ட போனாலே கீழே விழுந்துருவாரு. 2 எலும்பு தான் இருக்கு. கிட்ட போனாலே கீழே விழுந்துருவாரு. அங்க நம்ம குழம்பு எவனாவது ரொம்ப பண்ணான்னு வச்சுக்க தம்பி. வாடகைக்கு இருக்கிறவங்க அலம்பல் பண்ணுவான். நான் சொல்றேன் நானாவது ஒரு அப்பாட்டு போட்டுக்கிறேன். 2 அவரை 10 பொடி போட்டுக்கிறோம். தாளிச்சுக்கிறோம். டெய்லி உப்புல போடுறது மிளகாயை கலக்கிறேன். அதான் சொன்னிச்சு நேற்று. அப்படித்தானே என்ன சத்து.
தலை குத்துதான். சரி சுடு தண்ணி போட்டா அதெல்லாம் கிண்டி அரிசி போட்டு வேகட்டும். என்ன திறக்கல அப்படி பாருங்க, அப்புறம் பார்த்து கதவை திறக்கல அப்படி பாருங்க. இவன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. இந்த சுடு தண்ணி உள்ள தூக்கிட்டு வர வேறு பிடிங்க. அதான்டா இந்த எந்திரி எந்திரி எந்திரி. தலை வலிக்குதான். அதான் 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 இந்த வேற கொதிக்குது. கொதிக்குது, போ உள்ள போ. குட்டி கலவரத்துக்கு இது என்ன பண்றது சுடு தண்ணி வச்சு? போட்டுக்க. இங்க பாரு எப்படி தெரியுமா, இப்படி உட்காந்துட்டு இங்க பாரு, இங்க பாரு இப்படி வச்சு இப்படியே புடி சீக்கிரம். அப்படி புடி. இந்தா வாயெல்லாம் திறந்து இழுக்கணும். அது என்ன காது? உப்பு புடி. மேலக்கல குட்டிக்காதடா, குட்டிக்காது சுட்டு வச்சிடும். என்ன பண்றது? நல்ல மூடு. போசில கீசில மூஞ்சிய வச்சிடாத. குளிக்கவே இல்ல. நீ துவைக்க கடிக்குமா கடிக்குமா கடிக்காதா? எனத்த பெட்ல போய் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட தேய்க்குது. அங்க உட்காராயா, இப்படி தண்ணிய போட்டு குளிப்பாட்டி விடுறேன்னா அங்கதான் போகணுன்றுச்சு. எங்க அம்மாவெல்லாம் நாங்க கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தோம். நினைச்சு அழுவோம் எங்க அம்மாவை. இன்னமும் ஐயோ நம்ம அம்மா இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ட்டு. எங்க அம்மாலாம் எங்களை அப்படி வளர்த்தாங்க. நான் வேலை செஞ்சதே இல்லையா, சாப்பிட்ட தட்டு கூட நான் எங்க அம்மா எங்களை கழுவு சொன்னதே இல்லை. நாங்க 4 பொம்பளை பிள்ளையுமே எங்க அம்மா ஆஹா நாங்க செஞ்சதே இல்லை. சாவு வரைக்கும் வந்து இந்த கல்யாணம் ஆகி அம்மா தான் தலையை கசக்கி விடுவாங்க. எங்க வந்து கூட்டிட்டு போய் ஏன்னு கேட்டா நீ நல்லா அலச மாட்ட அப்படின்னு எங்க அம்மா தான் எங்களை குளிப்பாட்டி விடுவாங்க. பழகிருச்சு. போக மாட்டா இவ 2 நாளைக்கு இருப்பா. போதும் 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 2 நாளைக்கு இருப்பா. எப்படி வேது பிடிச்சி எப்படி இருக்குது? நல்ல வேத்து போச்சு. அது இன்னும் சூடாகணும். நல்லா இருக்கும். இது நீ சாப்பிடு, நான் அந்த குழம்பு எடுத்துட்டு வரேன். ராசனுக்கு ஊத்துவாங்க. ராஜனுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆமா போக மாட்டேன். ராசனுக்கு நல்ல வயலுமே சாப்பிடலையா தூக்கம் வரும். இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சுக்கு சூடு பண்ணி நீங்களும் ஆயா முத்து எல்லாம் சாப்பிடுங்க. எனக்கு வேலை நான் மாத்திரம் அப்படி பண்ண அவ்வளவுதான். சொன்னல முத்து ஒன்று சோறு திங்க மாட்டாரு, கதவை சாத்திட்டாப்புல. ஆமாம் அப்படிதான். நான் உப்பே போடுறேன். அப்படி தின்றேன். தலைவலி பிடிச்சி வச்சு நீ ஒரு ஆளியா. இப்போ போடவே தின்றேன். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு என்ன, குழம்பு என்ன? போக போக நீ குடிக்க மாட்டியா? நீ குடிக்க மாட்டியா? காப்பியா டீயாமா? டீ. சொல்லு எதுனாலும் ஓகே. கேட்டேன். டீ தலைவலி குடி. சக்கரை கம்மியாக போடுங்க, தூளும் கொஞ்சம் அளவாக போடுங்க. அல்லவா டீ தான். பால் பெற போட்டுருங்க. அப்படியா? இருக்கு. பால் வேண்டாம். பால் காலையில வேண்டாம். காப்பி போடலாங்க. ஆமாம் சரி. அப்போ என்ன வேண்டாம், தண்ணிக்குள்ள போட்டுவீங்க. போன வேட்டு வச்சிருக்கு. என்னயா பாலை? என்ன பாலை? பாலத்தான் பழங்குது. பாலை நல்லா மூடி வச்சிருக்கா ஊற்றி தைக்கிறோம். அங்க இதுலதான் வச்சிருக்கேன். குண்டான போட்டு கவுத்தரலாம். அப்புறம் இல்லைன்னா ஒரு ஒரு குண்டா பெரிய குண்டாவில் போட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டா பூனை தட்டிடும். பூனை சரியில்லை. மனசாலே சரியில்லை, அப்ப பூனை சரி. வாய பேசுது. இத்தனை 60 வயசு அதுவும் பேசுறவங்களுக்கு மண்டையில மோடல. எப்படி மண்டையில் மோடல? இல்லை இவ்வளோ நேரம் குடிசையிலேருந்து குச்சியிலேருந்து பார்த்தா வெளியே வந்த வயசு பொண்ணு மாதிரி பூந்துக்கிட்டான். கூப்பிட்டா சத்தமே இல்லை. குட்டின்னு விழுந்துட்டு கை காலெல்லாம் வரவே இல்லையா? அப்படி
நானே கூட்டி விழுந்துட்டு கொதிச்சிருச்சு போயிடுச்சு பாம்பு கைக்கு நானே விழுந்துருச்சு கையும் வரல அப்படி கிட்டு 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 நடுக்க ஆகி போச்சு இன்ன வரைக்கும் ஆளு சுருள் கிடந்தது ஓட்ட சாத்திட்டு வாய பாரு என்னமோ இப்பதான் குச்சியில இருந்து வெளியில வந்தது மாதிரி போய் பூந்துக்கிட்டான். இவன் பொம்பளையா பறக்க வேண்டியதோ ஜஸ்ட் மிஸ் ஆயா ஜஸ்ட் மிஸ் பொம்பளை பிள்ளையா பறக்க வேண்டியனா ஏன் உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் வெளியே வெளிச்சு போட்டு பூட்டிட்டு படுத்துக்கிறல்ல டம்ளர்லாம் எடுத்துட்டு வா. ஆமா நேத்து டம்ளர் எடுத்துட்டு காத்து திறந்து வச்சதுக்கு தலைவலி பிடிச்சிக்கிச்சேன். இன்னைக்கு மூடுனதுக்கு இன்னைக்கு கதை சாத்திட்டா ஒரு காத்து உள்ளுக்கு வராது. அவன் தலைவலி இல்ல எப்பவுமே இல்ல எடுத்துட்டு வர 2 3 இதுல என்னமோ இருக்கு கழுவுடா. ஏடா என்னடா இதுல சோறு இருக்கு கழுவ மாட்டான் வாகுப்பா இல்ல அது குப்பம் தான் வந்து கழுவணும். அரிசி இருக்கு பாரு இருந்தாயா அரிசி அளந்து இருக்குது அது நல்லதுங்க. அது ஒரு வாரமா கொட்டு எனக்கு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் சரி அப்புறம் சோறுக்கணும். அதைத்தான் ஏன் குடிக்கிறேன் கேட்கறேன். சோறு 1/2 கிளாஸ் தான் ஏன் குடிக்கிறேன். இருக்காயா 2 கிளாஸ் வாங்கி குடிக்கிறேன். இருக்காயா இந்த போதுமா என்னடா நீ எடுத்து நான் எடுத்துக்கிறேன். சுடுதுல்ல இருக்கு சரியா இருக்குமா? ரைட் விடு சூப்பர் போ. கரெக்டா